வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேடோ கேமிங். இன்றைக்கி நம்ம கிரானி சாப்டர் 1 டோர் எஸ்கேப் தான் ஃப்ரெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கார் எஸ்கேப்பு, ட்ரைனேஜ் எஸ்கேப்பு முடிச்சிருப்போம். அப்புறம் கிரானி 2ல் போட் எஸ்கேப்பு முடிச்சிருப்போம் ஃப்ரெண்ட். பார்க்காதவங்க மறக்காம இந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, நீங்கள் நம்ம கிரானி 1ல் டோர் எஸ்கேப் தான் ஃப்ரெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க இப்போ கேம் பிளே ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி போடுறா இன்ட்ரோவை. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வாங்க கேம் பிளே ஆரம்பிச்சிடலாம். ஸோ எடுத்தோடனே உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவி கீழே தான் ஃப்ரெண்ட் இருக்கா. கீழேருந்து பார்த்துட்டா நம்ம வேகமாக இப்படிக்கா ஓடி போய் இந்த வழியாக ஏறிடலாம் ஃப்ரெண்ட். அதான் நமக்கு ஒரே வழி. ஓகே, இங்கே இன்ஜின் பார்ட் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி டோர் எஸ்கேப்புக்கு நமக்கு ஒரு 5-6 ஐட்டம் தான் ஃப்ரெண்ட் தேவைப்படுது. அதை மட்டும் எப்படியாவது ஃபைன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல நமக்கு ட்ரைனேஜ் புக் இருக்குது, அது தேவைப்படுது. அப்புறம் இந்த ட்ராயரில் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ வாங்க ஃப்ரெண்ட், அப்படியே பொறுமையாக கீழே போய் பார்க்கலாம். கிளவி இது வந்துட்டு போகிறோம். கன் பார்ட்டிங்க ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட். ஓகே சூப்பர், கன் பார்ட்டிங்க ஒன்று இருக்குது. வாங்க வேகமாக எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். எடுத்தோடனே இந்த பக்கம் நம்ம கன் பார்ட்டி கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட். சூப்பர். நான் ஏன் எடுத்தோடனே அப்படி வந்தேன்னா ஃபஸ்ட்டு கீழே போய் கிச்சனில் செக் பண்ணிடலான்னு தோணுச்சு ஃப்ரெண்ட். அதனால தான் அப்படி வந்தேன். ஆனால் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை. கிராணி வேறு ட்ராப் வைக்கிற அந்த சத்தம் எனக்கு கேட்குது. ஐயோ, அது வரைக்கும் தள்ளி விட்டோம் ஃப்ரெண்ட். ஓகே, நம்ம எஸ்கேப்புக்கு தேவையான ஃபஸ்ட் ஐட்டம் நமக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட். செயின் கட்டர். திஸ் இஸ் வெரி பெஸ்ட் பிகாஸ் எடுத்தோடனே நமக்கு ஃபஸ்ட் ஐட்டம் கிடச்சிருச்சு. வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம முன்னாடி போட்ட கிரானி ட்ரைனேஜ் எஸ்கேப்பும் கார் எஸ்கேப்பும் அது மட்டும் இல்லாமல் போட் எஸ்கேப்பும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட். மறக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம 129 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ட்ரைனேஜ் எஸ்கேப்பு 1.2K வியூஸ் போயிடுச்சு ஃப்ரெண்ட். பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். ஓகே, வேகமாக மேலே போய் ஆகணும். கிளவிலன்னா அடிச்சிருவா. ஸோ ஃபஸ்ட்டு போய் இதை கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். இங்கே கட் பண்ணிட்டு கீழே போட்டலாம். நான் மெயினாக வந்தது இந்த இடத்துல பார்க்கறதா. இங்கே வந்து பேர்ட் சீட் இருக்குது, இதை வேகமாக எடுத்து போய் போட்டலாம் ஃப்ரெண்ட். வாங்க வேகமாக போய் போட்டு அவன் என்ன வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி நமக்கு டோர் எஸ்கேப்பில் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த பொருள் கண்டுபிடிக்கிறது தான் ஃப்ரெண்ட். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம பொறுமையாக தேடி பார்த்தாகணும். ஒரு வேளை ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்தால் நான் கட் பண்ணிட்டு போய் தேடி பார்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட். அவ்வளோ தூரம் போகாதுன்னு நம்புகிறேன். வேகமாக போய் பேர்ட் சீட்டு போட்டு அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு கீ ஏதாவது வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். பேட்லாக் கீ இல்லை மாஸ்டர் கீ வச்சுருந்தானா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் அவன் என்ன தான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. கன் பார்ட் ஒன்று தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இவன் வந்து இதுதான் ஃப்ரெண்ட் வச்சுருக்கான். சரி பரவாயில்ல, சோறாவது வச்சிடலாம். இது நமக்கு தேவைப்படாது இந்த காக்வீலு. இங்கே வேறு இந்த பக்கம் வேறு சத்தத்தை போட்டு விட்டேன். கிளவி நேரத்துக்கு வந்துட்டுருப்பான். நம்ம அதுக்குள்ளே ஓடி ஆகும் ஃப்ரெண்ட். ஓடுறா வேகமாக ஓடுறா. இந்த இடத்துல எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிடலாம் ஃப்ரெண்ட். கிளவி இந்த இடத்துல போட்ட சத்தத்துக்குலாம் இந்த பக்கம் வந்துட்டுருப்பா. ஸோ நமக்கு இன்னும் 2 கன் பார்ட் வேறு தேவைப்படுது ஃப்ரெண்ட். அதெல்லாம் தேடி பார்த்தானோ. ஸோ வாங்க வேகமாக போய் பார்க்கலாம். எனக்கு வேறு அப்பப்போ மறந்துடுறேன் ஃப்ரெண்ட். ஒரு சில பொருள் பார்த்தாலும் மறந்துடுறேன். ஸோ நமக்கு இன்றைக்கி டோர்ஸ் ப்ளே ஹவுஸ் கீயா. ஓகே, இந்த இடத்துல சத்தத்தை போட்டால் நமக்கு வந்து பேட்லாக் கோடு, பேட்லாக் கீ, மாஸ்டர் கீ, அப்புறம் ஹேமர் தேவைப்படுது ஃப்ரெண்ட். அந்த செயின் கட்டரை வச்சு வரை கீழே கட் பண்ணி ஆகணும். இங்கே வேறு கீழே வேறு சத்தம் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், டர்க்கு உருக்குன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்குது. கிளவி எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருவா இப்போ சத்தத்துக்கு. இல்லைங்க ஃப்ரெண்ட், எப்படிக்கா வரான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட். ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே சுற்றிட்டு நம்ம போயிடலாம். செயின் கட்டரை எடுக்க முடியல. ஓகே, வேகமாக இந்த வழியாக போய் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். வாங்க இப்போ வேகமாக போய் இந்த வழியாக என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. வீடியோவில் ஏதாவது ஆடியோ குவாலிட்டியில் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் மறக்காமல் இது சொல்லிடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல எதுவும் இருக்காது. இங்கே தான் ஒரு கன் பார்ட் எடுத்தேன். இங்கே புக் இருக்குது, இதுவும் தேவைப்படாது. மேலே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட். அங்கே நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு. எனக்கு இன்னொரு கன் பார்ட்டு கிடச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏய் ஃப்ரெண்ட், செகண்ட் கன் பார்ட் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட். சூப்பர். ஐயோ, சத்தத்தை போட்டேனே. டே சீக்கிரம் எட்ரா. ஓகே, எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட். வாங்க வேகமாக போய் வச்சிடலாம். போட்டு தக்கிட்ட செகண்ட் கன் பார்ட் நமக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட். இன்னும் ஒரே ஒரு கன் பார்ட்டு, அந்த கீழ் பார்ட்டு மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ அந்த பார்ட்டு மட்டும் எங்கே இருக்குன்னு போய் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வேகமாக ஃபஸ்ட்டு தட்டி விட்டுறலாம். தட்டி விட்டுட்டு போய் வேகமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சத்தம் போடுறதுனால இப்போ வந்து அவள் இந்த பக்கம் வந்துட்டுருப்பா. ஸோ நம்ம வேகமாக இங்கே போய் இந்த கன் பார்ட் ஒன்று வச்சிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே, சீக்கிரம். ஓகே, செகண்ட் கன் பார்ட்டு இப்போ வச்சாது ஃப்ரெண்ட். இன்னும் ஒரே ஒரு கன் பார்ட்டு தான் தேவைப்படுது. அது இந்த கீழே இருக்க பார்ட்டு மட்டும்தான். ஸோ அந்த பார்ட்டை மட்டும் இப்போ நம்ம தேடி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கம் தான் இருப்பா. ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த பக்கம் போய் அந்த இன்னொரு கன் பார்ட்டு மட்டும் தேடி பார்ப்போம் ஃப்ரெண்ட். அது எங்கே இருக்குன்னு தான் தெரில. இங்கே தான் ஃப்ரெண்ட் இருக்கா. ஓகே, நம்ம இப்படி வேகமாக ஓடிடலாம். ஓடு. அந்த 3வது கன் பார்ட் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியணும். ஒருவேளை கரேஜில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட். அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, கராஜுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ப்ளே ஹவுஸ் கீயை கொண்டு வந்து இங்கே போட்டு பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே மாஸ்டர் கீ இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட். எங்கே எந்த பொருள் இருக்குன்னே தெரில. ஓகே, இங்கே கேஸ் லைன் இருக்குது, அது தேவைப்படாது. சரி வாங்க ஃப்ரெண்ட், நீங்கள் அடியில் போய் பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு.
ஓகே சீக்கிரம் 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 சீக்கிரம். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கீ இல்லை. நமக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட். அதுதான் ஒரு மெயினான டாஸ்க்காக இருக்குது. இப்போ நமக்கு இந்த இடத்துல வேறு சத்தத்தை போட்டு விட்டுட்டேன்னா நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். இல்லைங்க ஃப்ரெண்ட், செயின் கட்டர் எடுத்துக்கலாம். ஏய் ஃப்ரெண்ட், ஒரு செகண்டில் பின்னாடி வந்து அடிச்சிட்டா ஃப்ரெண்ட். ஆக்சுவலி அவள் பார்த்தா அந்த ஒரு பிஜிஎம் வரும், ஆனால் வராமல் திடீர்னு வந்து அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க. ஒரு டே தானே போயிருக்கு, பார்த்துக்கலாம். செயின் கட்டர் எடுத்துகிட்டு போய் வேகமாக போட்டலான்னு பார்த்தேன், ஆனால் போட முடில. நமக்கு இன்னும் பேட்லாக் கோடு பேட்லாக்கி நிறைய ஐட்டம் தேவைப்படுது ஃப்ரெண்ட். அதுக்கு முன்னாடி கன்னை சீக்கிரம் ரெடி பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச அந்த பார்ட் வந்து எங்கே இருக்குன்னா சேஃப்லலாம் வைக்க மாட்டானுங்க, மேலே எங்கேயாவது ஓரத்தில் தான் ஃப்ரெண்ட் வச்சுருப்பாங்க. கக்கூஸில் இன்னும் செக் பண்ணல. ஐயோ இங்கே வேறு சத்தத்தை போட்டுட்டோம் ஃப்ரெண்ட். இல்லைங்க, கிளவி எந்த வழியாக வரான்னு பார்க்கணும். இந்த மேலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம கீழே இருந்தால் ஃப்ரெண்ட் வரா. சபா உன் தொல்லை தாங்கலை கிளவி சத்தியமாக எப்பா. ஓகே ஃப்ரெண்ட், இல்லைங்க பொறுமையாக வரட்டும். வா சீக்கிரம் வா. நம்ம அப்படியே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், ட்ராப்பில் வச்சுருக்கா. சீக்கிரம் வா. அப்படி போய் நம்ம இந்த வழியாக அவளுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே வாங்க கிளம்பிடலான்னா பொருள் எடுக்க போயிடலாம். ஓகே மூணாவது கன் பார்ட் எந்த பக்கம் இருக்குது? இதுக்குள்ளே இது இருக்காடா? டேய் கொடுத்துருங்கடா ப்ளீஸ்டா. மூணாவது கன் பார்ட் எங்கடா இருக்குது? கண்ணுக்கு தெரியுமா? இங்கே இருக்குது ஃப்ரெண்ட். ஓஹோ பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் மூணாவது கன் பார்ட் கிடச்சிருச்சு. வாங்க ஃப்ரெண்ட் போகலாம் வேகமா. இங்கே இருக்குது ஃப்ரெண்ட். நான் இவ்வளோ நேரமாக ஆனால் பார்க்க விட்டுட்டேன், எப்படின்னு எனக்கு தெரில. நான் பேர்ட் ஷீட் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கணும், ஆனால் பார்க்காம விட்டேன் ஃப்ரெண்ட். ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ பார்த்துட்டோம்ல. இப்போ கரெக்டாக நம்ம போய் கேம் ப்ளே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். சூப்பர், எடுத்தோடனே நமக்கு ஷார்ட் கன் கிடச்சிருச்சு. ஸோ ஷார்ட் கனை வச்சு இப்போ பட்டார்னு கிளவிக்கு அடியை போட வேண்டியதான் ஃப்ரெண்ட். வாங்க வேகமாக போகலாம். இந்த எஸ்கேப் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன எஸ்கேப் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோக்குள்ள அதிகமாக யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட், 1-2 பேர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ வாங்க நம்ம இந்த கன்னை கீழே போட்டு சத்தத்தை போடுவோம். மறக்காமல் அடுத்து என்ன கண்டென்ட் போடலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கண்டென்ட் சொன்னாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். மைன்கிராஃப்ட் சீரிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ சத்தத்தை போட்டு எடுத்துகிட்ருக்கேன். எங்கே இன்னும் வரல. வந்தானா மண்டையோட ஒரு அடியை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட். அந்த இடத்துல என்ன இருக்கும்னு நம்ம பார்த்தாகணும். அங்கே எதாவது கீ இருக்கும், எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் கீ தான் ஃப்ரெண்ட் இருக்கும். மாஸ்டர் கீ நமக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஐட்டம். இந்த வாயில் வாங்கிக்கோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பகுட்டோட இது வாயோட ஒரு அடி, பொக்க வாயிலே புல்லட் இறக்கியாச்சு. இதெல்லாம் தேவையா உனக்கு? கன் கையில் வச்சுருக்குன்னு தெரியும், இப்படி வந்து அடி வாங்குறே கிளவி. ஓகே இங்கே ட்ராப் இது வச்சுருக்காளான்னு எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். வச்சுருந்தா அதை ஃபஸ்ட்டு நம்ம அன்லாக் பண்ணி விட்றோம், இல்லைனா நமக்கு தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தள்ளி விடணும். ஓகே ஃப்ரெண்ட் வாங்க போய் ஸ்க்ரூ ட்ரைவர் தள்ளி விட்றலாம். ஓகே ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் கீ இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட். மாஸ்டர் கீ நமக்கு ரொம்ப முக்கியமானது. மாஸ்டர் கீ கார் கீ இல்லை ரஸ்டி பேட்லாக் கீ இருந்தால் நமக்கு சங்கடம் தான். அது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. ப்ளீஸ் மாஸ்டர் கீ கொடுங்கடா டே, ப்ளீஸ்டா ப்ளீஸ் ஃப்ரெண்ட். பேட்லாக் கீ ஃப்ரெண்ட். ஆஹா மாஸ்டர் கீ கிடைக்குன்னு பார்த்தா பேட்லாக் கீ கிடச்சிருச்சு. பட் பரவாயில்ல, இதுவும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஐட்டம் தான். இன்னும் பேட்லாக் கோடு, மாஸ்டர் கீ, அப்புறம் ஹேமர்லாம் தேவைப்படுது ஃப்ரெண்ட். அதெல்லாம் பொறுமையாக தான் எடுக்கணும். வாங்க வேகமாக போய் ஃபஸ்ட்டு இந்த பேட்லாக் கீயை வச்சு இதை அன்லாக் பண்ணி விட்லாம். இப்போ நமக்கு பேட்லாக் கோடு, ஹேமர், அப்புறம் மாஸ்டர் கீ மட்டும் தான் ஃப்ரெண்ட் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி செயின் கட்டரை வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். கட் பண்ணிடலாம் வேகமாக போய். ஓகே வாங்க ஃபஸ்ட்டு போய் இந்த இடத்துல இதை தள்ளி விட்டுட்டு இது வந்து கட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ செயின் கட்டரோட வேலை முடிஞ்சது. இன்னும் எத்தனை ஐட்டம் தேவைப்படுதுன்னா 1 இங்கே 2 3 ஐட்டம் தான் ஃப்ரெண்ட் தேவைப்படுது. நமக்கு பேட்லாக் கோடு மட்டும் எங்கே இருக்குன்னு வீட்டுக்குள்ளே சர்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நேரத்துக்கு கிளவி வந்துட்டுருப்பா. ஸோ சத்தத்தை போட்டு அவள் இன்னொரு டைம் முடிச்சு விட்டலாம் ஃப்ரெண்ட். ஓகே வேர் இஸ் திஸ்? ஓகே இங்கே இருக்குது, புல்லட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட். இப்போ வாங்க வேகமாக போய் கீழே அந்த சாக்கடையிலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச ஹேமர் மாதிரி இல்லை உட்டன் ஸ்டிக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட், எனக்கு தெரில சரியா. ஸோ நம்ம பொறுமையாக தான் சர்ச் பண்ணி பார்த்தாகணும். நானும் சத்தத்தை போட்டுகிட்டே தான் இருக்கேன், எந்த வழியாக வருவான்னு தான் நமக்கு ஐடியா இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட். மேலே இருக்கா ஃப்ரெண்ட், இல்லைங்க கரெக்டாக பொக்க வாயிலே ஒரே அடி. பொக்க வாயில் வேணாம், இப்போ இங்கே அடிப்போம். ஏதோ ஒரு இடம் ஃப்ரெண்ட், அடி விழுந்தா போதும். ஓகே 1 minute 30 secondsக்கு நமக்கு கிளவி தொல்லை இருக்காது. இப்போ வேகமாக போய் நம்ம கீழே சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். கீழே எனக்கு தெரிஞ்சு உட்டன் ஸ்டிக்கு இல்லை விஞ்ச் ஹேண்டில் கிடச்சா கூட பரவாயில்ல. ஒரு கிணத்துக்குள்ளே இருக்குமோ நில்லுங்க ஃப்ரெண்ட், எதுக்கும் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். கிணத்துக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் எப்படியாவது உட்காந்து இது பார்க்க முடியுதா? அந்த இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. என்னடா இருக்குது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில ஃப்ரெண்ட், நம்மளால் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு என்னடா இருக்குது, ஹேமர் இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த இது என்னென்னு தெரில ஃப்ரெண்ட், ஆனால் ஹேமர் இல்லை கண்டிப்பாக அது. அப்படின்னா இது சாக்கடைக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
வாங்க நம்ம சாக்கடையில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஹேமர் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மாஸ்டர் கீயும் பேட்லாக் கோடு மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ எடுத்தோடனே நமக்கு செயின் கட்டெல்லாம் கிடச்சது ரொம்ப நல்லதாக போச்சு. இந்த எஸ்கேப் கொஞ்சம் ஈஸி தான் ஃப்ரெண்ட், பொருள்லாம் கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே சுட்டாச்சு. ப்ளீஸ் 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 போடு தக்கிட ஃப்ரெண்ட். ஹேமர் இருக்குது ஃப்ரெண்ட், நான் நினச்ச மாதிரி ஹேமர் இருக்குது. அப்படின்னா உட்டன் ஸ்டிக் வந்து இந்த இடத்துல இல்லை. ஓகே என்னடா கன் என்னடா எப்படி ஆடிட்டுருக்கு அந்த இடத்துல. நில்லுங்க ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப் போட்டு கிளவி இன்னொரு டைம் போட்டு தள்ளிடலாம். அப்போ தான் நமக்கு தொலை இருக்காது. எங்கிட்ட அந்த ஹேமர். ஓகே ஹேமர் நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள். அந்த பொருள் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட். வாங்க வேகமாக இப்போ நம்ம போய் இதை போட்டலாம். கீழே போடு கீழே போடு கீழே போடு கீழே போடு. ஓகே இந்த கிளவி வீட்லேயே எனக்கு ஒரே ஒரு சல்லைனா அது எல்லாத்தையும் தேடுறதான் ஃப்ரெண்ட். ஒரு சில நேரம்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட தேடி இருக்கேன். கீயெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளே ஹவுஸில் தான் வந்து மாஸ்டர் கீ இருக்கணும் ஃப்ரெண்ட். அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தாகணும். ஓகே வெயிட் பண்ணி பொறுமையாக தான் ஆடி ஆகணும். ஸோ அந்த ப்ளே ஹவுஸில் மாஸ்டர் கீ இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட், நமக்கு எந்த இடத்துலலாம் மாஸ்டர் கீ கிடைக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே இன்னொரு டைம் போடு போட்டுட்டே இரு. கிளம்பி என்ன இவ்வளோ நேரம் ஆகியுமா வரல? நான் போட்டு எத்தனை டைம் போட்டேன் ஃப்ரெண்ட், இன்னும் வரல, ஏன்னு தெரில. ஓகே சீக்கிரம் வந்தானா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஓகே போடு மறுபடியும் போடு. வீடியோ பார்க்குறோன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர். எப்போ ஜஸ்ட்டில் வந்துட்டா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேகமாக போய் நம்மளோட வேலையை பார்க்கலாம். தள்ளிப்போ. ஓகே ஃப்ரெண்ட், இந்த இதில் என்ன இருக்குது? இல்லை ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது ஃப்ரெண்ட். மேபி அதுக்குள்ளே கீ இருக்காது அதுக்குள்ளே கண்டிப்பாக. ஃப்ரெண்ட் பேட்லாக் கோடு இங்கே இருக்குது ஃப்ரெண்ட். பரவாயில்ல, பேட்லாக் கோடு இங்கே இருக்குது ஃப்ரெண்ட். ஆல்ரெடி நான் கன் பார்ட் எடுக்கும்போது நோட்டீஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் பண்ணலை. ஏன்னா நான் ஒரு பொருள் பார்த்துட்டேன்னா அதில் மட்டும் தான் ஃப்ரெண்ட் கண்ணு இருக்குது. ஓரத்தில் என்ன இருக்குது சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்காம விட்டுறேன். இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஃப்ரெண்ட். ஓகே வேகமாக பேட்லாக் கூட வந்து போட்டலாம். இப்போ நமக்கு தேவைப்படக்கூடியது ஒரே ஒரு பொருள் தான், அது மாஸ்டர் கீ மட்டும்தான் ஃப்ரெண்ட். அதை தேடி தான் எவ்வளோ நேரம் அலைய போகிறோன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட், நான் வேகமாக போய் பேட்லாக் கோடு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நான் பேட்லாக் கோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்க போட்டலாம். இப்போ நாங்கள் மிச்சம் தேவைப்படக்கூடியது ஒன்று தான், இந்த மாஸ்டர் கீ மட்டும் தான் ஃப்ரெண்ட். ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா நம்ம சொயின்னு கதை வழி எஸ்கேப் பண்ணிடலாம். நேர் வழி, அதாவது கதை வழி எஸ்கேப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே வாங்க தேடி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஹவுஸில் தான் இருக்க வாய்ப்பு அதிகம். ப்ளே ஹவுஸில் மட்டும் இருந்தோன்னா நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஆனால் அதுக்கும் கிராங்க் வீல்லாம் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஹவுஸில் இது இருக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட் பார்க்கலாம், தேடி பார்க்கலாம். ப்ளே ஹவுஸில் இருக்குமான்னு தெரில ஃப்ரெண்ட். ஒருவேளை இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அது கிராங்க்கெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதிகப்படியான நேரத்தில் ப்ளே ஹவுஸில் வைக்க மாட்டானுங்க. ஏன்னா நான் ப்ளே ஹவுஸே இது வரைக்கும் விளையாண்டதில் திறந்ததே இல்லை ஃப்ரெண்ட், ஒரு டைம் கூட. இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு 2 மிஸ்ஸிங் இருக்குது. அந்த காக்கா கிட்டே ஒன்று இருந்தது ஃப்ரெண்ட். ஓகே எதுக்கு இந்த வழியாக குதிச்சேன் இப்போ? நீங்கள் அந்த காக்கா கிட்டேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைப்போம். வச்சோம்னா இன்னொரு வீலும் தேவைப்படுது. அது எங்கே இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ப்ளே ஹவுஸில் இருக்காது ஃப்ரெண்ட். சரி நில்லுங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறதுக்குள்ளே கிளவி வந்துட்டா ஃப்ரெண்ட். குதிரா. ஓகே ஃப்ரெண்ட், நான் கொஞ்ச நேரம் செக் பண்ணிவிட்டு வரேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், நான் ரொம்ப நேரமாக கன்னெல்லாம் எடுத்து வந்து இந்த கிளவியே 5 டைம் போட்டு தள்ளிட்டேன். ஆனால் இன்னும் நமக்கு அந்த மாஸ்டர் கீ மட்டும் கிடைக்கல ஃப்ரெண்ட். நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட ப்ளே ஹவுஸில் பார்த்ததில்ல. ஏன்னா எனக்கு அந்த 2 வீல் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஒரு வீல் அந்த காக்காட்டேருந்து கொண்டு வந்து போட்டுட்டேன், இன்னொரு வீல் எங்கே இருக்குதுன்னு தெரில ஃப்ரெண்ட். 2 வீல் கேட்குது, ஆனால் ஒரு வீல் தான் போட முடிஞ்சுது. ஸோ நமக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. எனக்கு தெரிஞ்ச ரிமோட் கண்ட்ரோலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே கீ கண்டிப்பாக வைக்க மாட்டானுங்க. சாக்கடையில் தான் ஃப்ரெண்ட் இப்போ ஒரே ஒரு வழி. அதனால் நான் வந்து புக்கை வந்து கீழே பார்த்தேன். ஸோ நம்ம வேகமாக போய் சாக்கடை கீ கொண்டு வந்து போடட்டும். அதுக்குள்ளே ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்து போட்டு என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட். இந்த கடைசியை பொருள் தேடும்போது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு கடுப்பு. ஏன்னா எப்போவுமே எனக்கு ஒரு சில நேரம் இதெல்லாம் கிடைக்காது. ஒரு மாதிரி என்னடா இது எங்கடாண்டா இருக்குது அப்படின்னு ஆயிரும். அதனால் சாக்கடை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாக்கடையிலையும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்பெஷல் கீ கிடச்சதுனா கூட மேலே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியும். எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இந்த லாஸ்ட் ஒரு பொருளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட். ஓகே இப்போ வந்து சாவி கொடுக்கட்டும். அதுக்குள்ளே ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். கிளவி நேரத்துக்கு வந்துட்டுருப்பா. ஸோ நம்ம கன் எடுத்து இன்னொரு டைம் அவளை போட்டு தள்ளிடலாம். ஓகே கன்னில் புல்லட் ஆல்ரெடி ரீலோட் பண்ணி தான் ஃப்ரெண்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ போட்ட சத்தத்துக்குலாம் இவன் நேரத்துக்கு வந்துருக்கணும். இந்த நேரத்துக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட், இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ சத்தம் போட்டிருக்கேன். ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சத்தம் வருது. இப்படி நடந்தோம்னா இங்கெல்லாம் சத்தத்தை போட்டே இருப்போம் ஃப்ரெண்ட். அவன் எந்த வழியாக தான் வரான்னு நம்மளும் பார்த்துடலாம் இன்றைக்கி. ஓகே சீக்கிரம் எந்த வழியாக கிளவி வர, சீக்கிரம் வா. என்ன ஃப்ரெண்ட் இவன் வர மாட்டேங்கிறா? ஓகே வரட்டும் பார்த்துக்கலாம். வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் சேனலில் இருந்ததுன்னா இது வீடியோவில் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள்கிட்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. என்னால் முடிஞ்சளவு நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட். ஓகே வாங்க
இப்போ வேறு சம்மர் போயிட்டுருக்கு, ஆனால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ஒரே ஒரு ப்ராப்ளம் இந்த நெட்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. நெட்டு மட்டும் கரெக்டாக கிடச்சின்னா நான் வீடியோலாம் எடுத்து வச்சிடுறேன், ஆனால் அப்லோட் பண்ண முடியல. அப்லோட் ஆக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது ஃப்ரெண்ட். ஓகே, அதில் போட்டு தெளியாச்சு. அது ஒன்று மட்டும் தான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நம்ம வேகமாக போய் அவகிட்ட இருந்து ஸ்பைடர் கீ வாங்கிட்டு வந்து சாக்கடையில் இருக்குதுன்னு செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட். எனக்கு சாக்கடையில் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நில்லுங்க, ஸ்பைடர் கீ கொண்டு வந்துட்டாளா? போட்டா ஃப்ரெண்ட். ஓகே, நம்ம சாக்கடையில் போய் நான் கொஞ்ச நேரம் தேடி பார்க்குறேன் எந்த இடத்துல தான் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கீழே வந்து நம்பர் 2ன்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட். அதாவது அந்த மேலே இருக்கிறதுல வந்து நம்பர் 2ல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் தான் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த 2 டப்பா இருக்கும் ஃப்ரெண்ட். ஒரு டப்பா தொட்டிங்கன்னா வெடிச்சிரும், இன்னொரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் மாஸ்டர் கீ இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம அங்கேயே போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். அந்த இடத்துல தான் கண்டிப்பாக இருக்கணும் மாஸ்டர் கீ. ப்ளீஸ் கொடுத்துருங்கடா டேய், நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன்டா டேய், ப்ளீஸ்டா. ஆனால் ஃபஸ்ட்டு 4 பொருளும் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் தான் ஃப்ரெண்ட் கிடச்சிது, மற்றதெல்லாம் தேடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓடுறா ஃப்ரெண்ட். ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவள் எந்த வழியாக போயிருப்பானா, எந்த பக்கம்னா இந்த பக்கம் தான் ஃப்ரெண்ட் போயிருப்பா. இல்லைங்க, அவள் அந்த பக்கத்துலேருந்து வரட்டும். ஓகே, சீக்கிரம் வா பின்னாடியா வா கிளட்டு நாயே வா. எப்பா, இதுக்கிட்ட தப்பிக்க தானே கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட் நமக்கு. இது எந்த வழியாக வருவானே சொல்ல முடியாது. நில்லுங்க, இதுக்கெல்லாம் போய் இப்போதைக்கு ஒளிஞ்சுக்கிறேன். அவன் அந்த பக்கம் போகிறோடனே நம்ம பட்டன் அழுத்தலாம் ஃப்ரெண்ட். ஓகே, போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, எந்த வழியாக போகிறான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட், வெயிட் பண்ணுங்கள். ஃபுட் ஸ்டெப்ஸும் கேட்கல, தள்ளி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பொறுமையாக போய் பார்க்கலாம், மாட்டிக்காதரா. ஓகே ஃப்ரெண்ட், இந்த பக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டன் அழுத்துறாடி, ஓப்பன் பண்ணுங்கடா. ஓப்பன். ஓகே, இப்படி தான் ஓப்பன் பண்ணும் போல இருக்கு ஃப்ரெண்ட். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கே வெளியில் இருக்க பட்டனோ இதாகலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல் தான் இருக்கணும். ப்ளீஸ் மாஸ்டர் கீ கொடுத்துருங்கடா டேய், ப்ளீஸ்டா மாஸ்டர் கீ ப்ளீஸ். ஃப்ரெண்ட், சேஃப் கீ இருக்குது, சேஃப்குள்ளே மாஸ்டர் கீ இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கிளவி வீட்டுக்குள்ளே அதுக்கு போய் ஆகணும். சேஃப் கீ தான் இந்த இடத்துல இருக்குது, அதில் மாஸ்டர் கீ இல்லைன்னா நான் சத்தியமாக கடுப்பாயிடுவோம் ஃப்ரெண்ட். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வர அந்த கிளவி வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பொறுமையாக தான் பார்த்தாகணும். எங்கே இருக்கா ஃப்ரெண்ட்? இங்கே தான் ஃப்ரெண்ட் இருக்கா. இல்லைங்க, அவனை வாடி சீக்கிரம் பாரு. அப்பா நம்மளை பார்த்துட்டா ஃப்ரெண்ட் ஒரு வழியா. வேகமாக இப்படி போய் நம்ம இப்படி சுற்றி போய் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட். வாங்க, வேகமாக போ. அப்பா வந்தாச்சு ஃப்ரெண்ட். இந்த சேஃப்குள்ளே மட்டும் மாஸ்டர் கீ இல்லைனா சத்தியமாக நான் கடும் கோவத்துக்கு ஆளாயிடுவேன். இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் 2 இருக்குது, ஆனால் அந்த இடத்துல நம்பர் 2 இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க இப்போ நம்ம வேகமாக போவோம். ப்ளீஸ், சேஃப்குள்ளே தான் இருக்குது. சேஃப்குள்ளே தான் ஃப்ரெண்ட் இருக்கணும். ப்ளீஸ்டா டேய் ஃப்ரெண்ட். கட்டிங் பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட். டே மாஸ்டர் கீ மட்டும் கொடுங்கடா ப்ளீஸ்டா டேய். என்னடா பண்ணுவேன் நான் டேய், சத்தியமாக மாஸ்டர் கீ மட்டும் கொடுங்கடா டே, ப்ளீஸ்டா டே, மாஸ்டர் கீ மட்டும் கொடுங்கடா. சபா ஃப்ரெண்ட், இவ்வளோ இன்னொரு டைம் போட்டு தள்ளிடலாம் ஃப்ரெண்ட். நம்மன்றது கிளவியாக போட்டு தள்ளி தான் ஆகணும். நீ சீக்கிரம் வா. ஓகே, ஷாட்கன் போய் புல்லட் மட்டும் ரீலோட் பண்ணிட்டு இவ்வளோ போட்டு தள்ளிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே, இந்த இடத்துல சத்தத்தை போட்டு விட்டு போவோம், அப்போ தான் இவன் வருவா. அந்த கீழே இருக்க கிளவி வேறு கொல்லவே முடியாது ஃப்ரெண்ட் நம்மளால். ஸோ இவ்வளோ தான் கொண்டு விளாண்டாகணும். இந்த வாங்கிக்க வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட், அடுத்து நம்ம ஹார்ட் எக்ஸ்ட்ரீம்லேயும் போட்டு விளாட்லாம். அது மட்டும் இல்லாமல் கிரானி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் பண்ணலாம், டோர் எஸ்கேப்பும் பண்ணலாம். வேணும்னா சொல்லுங்கள், வேறு சீரீஸும் கூட போடலாம். எல்லாமே கலந்து தான் போட்டாகணும். ஸோ மாஸ்டர் கீ மட்டும் இப்போ நம்ம தேடி ஆகணும். நான் கொஞ்சம் நேரம் தேடி பார்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட். ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ என்னால் இழுக்க முடியாது. ஸோ நான் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், நான் ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் எடுத்து இது திறந்துட்டு வந்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த இடத்துல நமக்கு கார் கீ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட். ஸோ கார் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேபி மெலான் இருக்கலாம். அந்த மெலானில் வந்து நமக்கு மாஸ்டர் கீ அடிக்கலாம் ஃப்ரெண்ட். அது ஒன்று மட்டும்தான் இப்போ வழி. ஸோ அதுலேயாவது போய் தேடி பார்ப்போம் எங்கேயாவது கிடைக்குதான்னு. நான் ரொம்ப நேரமாக மாஸ்டர் கீ தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட். எனக்கு கண்டே பிடிக்க முடியல, எங்கடா வச்சுருக்கானுங்கன்னு கடுப்பாக வருது. நம்மளும் எவ்வளோ நேரம் தான் ஃப்ரெண்ட் தேடுறது. ஓகே, நினச்ச மாதிரி இதில் தான் மெலான் இருக்குது. ஏன்னா எனக்கு எப்போவுமே தெரியும் மெலான் இந்த காருக்குள்ளே இல்லைனா கிச்சனில் தான் வைப்பானுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிச்சனுக்கு போனேன். ஸோ கிச்சனில் இல்லைனா இங்கே தான் இருக்கணும். வாங்க ஃப்ரெண்ட், நாங்கள் நான் போய் அந்த ஜன்னல் வழியாக போய் அங்கே இடத்துல வெட்டி பார்க்கலாம். ப்ளீஸ், மெலன்குள்ளே மாஸ்டர் கீ இருக்கணும். ப்ளீஸ் மாஸ்டர் கீ மெலன்குள்ளே இருக்கணும்டா. ப்ளீஸ்டா டே கொடுத்துருங்கடா. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஃப்ரெண்ட், கொடுத்துட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். டே கொடுங்கடா, கொடுத்துரு ஜண்டா. ஸ்பார்க் ப்ளக்கு இதை வச்சு நான் கார் ஸ்கேப் தாண்டா பண்ண முடியும். டேய் மாஸ்டர் கீ கொடுங்கடா டேய். நானே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட். கிளவின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஆமாம் ஃப்ரெண்ட், கிளவி தான். இவளை வேறு போட்டு தள்ளியே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய், நானும் எத்தனை டைம் தான் இவனை போட்டு தள்ளுறது. சபா கன் இங்கே இருக்குது. ஓடு. ஐயோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட். நில்லுங்க, இன்னொரு ரவுண்டு வந்து எடுத்துடலாம். ஓடுறா வேகமாக போடா. அப்பா எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வேகமாக போய்
நம்ம புல்லட் மட்டும் ரீலோட் பண்ணி இவளுக்கு மண்டையோட பட்டான்னு வைக்கலாம். வா சீக்கிரம் வா. இவளையே போட்டு தள்ளி போர் தான் ஃப்ரெண்ட் அடிக்குது. நான் எப்போ தான் அந்த கண்டுபிடிப்பேன்னு தெரில. நானும் தேடி பார்த்துட்டேன். வேறு ஏதாவது ஐடியா யோசிக்கணும் ஃப்ரெண்ட். எவ்வளோ நேரம் தான் நம்மளும் யோசிச்சுட்டே இருக்கிறது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அடிச்சிட்டா ஃப்ரெண்ட். அப்பா இவ்வளோ ஸ்பீடாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. பின்னாடி அந்த கதவு இது படிக்கிட்டு ஏறிட்டு இருப்பா, போய் அடிச்சிடலான்னு நினச்சா பின்னாடியே வந்திருக்கா ஃப்ரெண்ட். டே 3K வந்துட்டோம். என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது? இன்னும் நமக்கு 3 நாள் தான் இருக்குது. மாஸ்டருக்கு நானும் தேடி பார்த்துட்டு எந்த இடத்துல இருக்குன்னே தெரியலை. எனி ஐடியா? நாமளும் தேடி பார்க்குறோம், எங்கே இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட். நில்லுங்க, கன் எடுத்து இவ்வளோ இன்னொரு டைம் போட்டு தள்ளிடலாம். நமக்கு வேறு வேலை என்ன? இவ்வளோ போட்டு தள்ளுறதான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி ஒரே ஒரு மிஷின். அப்பா தும்மல் வேறு வருது, நமக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஓகே, வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு கொடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பனாக தொலைனான்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். என்னால் முடிஞ்ச அளவு நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன், நல்ல கேம்ஸும் போடுறேன். வேணுன்னா சொல்லுங்கள், வேறு கண்டென்ட்டும் ட்ரை பண்ணலாம். ஆனால் விளாக்ஸ் மட்டும் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட், ஏன்னா என்கிட்ட நல்ல கேமரா குவாலிட்டியில் ஃபோனில். ஸோ அதனால் வாங்க ஃப்ரெண்ட், வேகமாக ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டு தள்ளியாச்சு. ஓகே, இப்போ மாஸ்டருக்கே நான் மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் ஏதாவது யோசிச்சு தேடுறேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், நானும் கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே தேடி பார்த்துட்டேன். எனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே மாஸ்டருக்கு கிடைக்கல. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்மளால் டோர் எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு தோணுது ஃப்ரெண்ட். அப்புறம் தான் நான் யோசித்தேன், நமக்கு சாக்கடையிலே இருக்க வேறு எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான். அவன் சொன்னான், சாக்கடையிலே போய் செக் பண்ணி பாருடா, அங்கே தான் இருக்க வாய்ப்பு அதிகம்னு. ஸோ அதனால் இப்போ சாக்கடைக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட். ஏன் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம எப்போவுமே நான் எஸ்கேப் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையுமே மேபி இருக்க தான் ஃப்ரெண்ட் வாய்ப்பு இருக்குது, வேறு வழியே கிடையாது. இதுதான் ஒரு லாஸ்ட் ஹோப். இதுக்கு மேலேயும் இல்லைன்னா நான் மறுபடியும் போய் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேடணும் ஃப்ரெண்ட். இல்லைங்க, என் பின்னாடி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. எப்பாடே நான் எவ்வளோ இடத்துல தாண்டா தேடி பார்க்குறது. ப்ளீஸ்டா மாஸ்டருக்கு கொடுத்துருங்கடா சாமி, என்னால் முள்ளடா டே. எவ்வளோ நேரமாக நானும் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேது ஃப்ரெண்ட். வீடியோ உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு தான் போடுறேன். ஆனால் நான் அந்த பொருள் எடுக்கிறதுக்கு தேடுறது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரெண்ட். இல்லைங்க, இவள் வேறு இப்படி போயிட்டுருக்கா, அடி வாங்கிடுவோமோ? இல்லை ஃப்ரெண்ட், அவள் பாட்டுக்கு அப்படி போட்டும் நம்ம வேகமாக போய் ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு அங்கே மாஸ்டருக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இவன் என்ன இங்கே நிற்கிறா? பைத்தியம் திரும்பிடாத. ஐயோ, அப்பா அப்படிக்கா போயிட்டா ஃப்ரெண்ட். நம்ம வேகமாக இப்போ இந்த வழியாக ஓடிடலாம். ஸோ இப்படி போய் இந்த கேப்பில் குடிஞ்சு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். ஓகே, தப்பிக்க முடியாது இந்த இடத்துல போய். இப்போ எப்போவுமே நான் போன டைம் எஸ்கேப் பண்ணும்போது இந்த இடத்த நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் மேபி மாஸ்டருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் இல்லைனா நமக்கு வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட். நம்ம ப்ளே ஹவுஸ் கீக்கு தேடி பார்த்தாகணும். அதோட காக் வீல் கூட இங்கே வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் எனக்கு மாஸ்டருக்கு கொடுத்துருங்கடா ப்ளீஸ்டா. எஸ் ஃப்ரெண்ட், போடு தைக்கிட மாஸ்டருக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட். ஆஹா, என்னால் நம்ப முடியல, இப்போ கூட நம்ப முடியல ஃப்ரெண்ட். ஆனால் நான் ரொம்ப நேரமாக நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு வேணால் 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு 1.5 மணி நேரம் பக்கம், அதாவது 1/2 மணி நேரம் மாஸ்டருக்கு தேடுறதுக்கு, மற்ற பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுக்கும் தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இன்றைக்கி ரொம்ப நேரமாக ரெக்கார்டிங் போயிடுச்சு. பட் பரவாயில்ல, எல்லாம் உங்களுக்காக தானே. ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட். இந்த கிளவி வேறு இப்படி போயிட்டுருக்கா, ஆனால் நம்மளை பார்க்கல, ஏன்னு தெரில. அவள் எப்படிக்கா போகிறா? ஓகே, அப்படிக்கா போகிறா ஃப்ரெண்ட். நம்ம வேகமாக எழுந்திரிச்சு ஓடிலாம். ஓடுறா நெஞ்சல் வலிமை கொண்டு ஓடுறா. எப்போ இப்படி போகிறா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? நான் அப்படி போய் திரும்பியிருந்தேன்னா நான் 1 செகண்டில் பிடிச்சிருப்பா. அதாவது இப்படி போகிறான்னு நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட். இப்போ அப்படி போய் திரும்பியிருந்தேன்னா நான் 1 செகண்டில் பிடிச்சிருப்பா. வேறு எப்படிக்கா வருவான்னு தெரில. அட போய் தொலை. இல்லைங்க ஃப்ரெண்ட், பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். யூட்டன் போட்டா ஃப்ரெண்ட். நினச்ச மாதிரி யூட்டன் போட்டா. இந்த கிளவிக்கிட்டே இது ஒன்று மட்டும் தான் பிரச்சனை. யூட்டன் போட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட். ஓகே, ஓடுற அப்பா, ஜஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட், எப்படியோ ஒரு வழியாக மாஸ்டருக்கு கண்டுபிடிச்சி வெடப்பாக எஸ்கேப் பண்ண போகிறோம். ரொம்ப மனசு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா நான் இதுக்காக ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கிளவி இன்னொரு டைம் எனக்கு போட்டு தள்ளாமல் மனசே ஆறாது ஃப்ரெண்ட். இல்லைங்க, இன்னொரு டைம் போட்டு தள்ளிடலாம். வந்துட்டா ஃப்ரெண்ட், வந்துட்டா. ஓகே, இப்போ வாங்க வேகமாக போய் புல்லட் மட்டும் எங்கே இருக்குன்னு தேடிட்டு கிளவியை போட்டு தள்ளிடலாம். இல்லைங்க, இந்த பக்கம் எங்கேயாவது புல்லட் இருக்குமா? புல்லட் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே, மறந்துட்டேன். இல்லைங்க, அவள் கதவு எந்த இடத்துலடா புல்லட் இருக்கும், மறந்துட்டேனே. ஓகே, இந்நேரத்துக்கு இவள் கதை ஓப்பன் பண்ணியிருக்கணும். இல்லைங்க, ஓப்பன் பண்ணிட்டு வரட்டும் ஃப்ரெண்ட். நம்ம புல்லட் எங்கே இருக்குன்னு மட்டும் தான் நான் மறந்துட்டேன். ஸோ அது மட்டும் மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்.
மேலே இருக்கும். ஸோ டேய் மாட்டிப்பண்டா. மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட். ஓடுறோம். அப்பா ஜஸ்ட்டில் தான் ஃப்ரெண்ட் தப்பிச்சிட்ருக்கோம். அப்பா அந்த இடத்துல நானும் ட்ரை பண்ணேன், ஏற முடியல. ஓகே, இப்போ வேகமாக போய் மேலே இருந்து ஒரு புல்லட் எடுத்து கிளவிக்கு மண்டையோட ஒரு ஷார்ட்டை வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட். மாஸ்டருக்கு அங்கே தான் வீசியிருக்கேன். ஆனால் நான் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட். உங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து சேஃப்கி எடுத்துகிட்டு வந்தேன். அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் எத்தனையோ இடத்துல தேடி பார்த்தேன் ஃப்ரெண்ட், எங்கேயுமே கிடைக்கல. உங்களுக்காக தான் இதெல்லாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட். உண்மையிலேயே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஃப்ரெண்ட். எப்பா ஐயோ இதுக்கு வேறு ஸ்பெஷல் கீ தேவைப்படுதே. சரி போட்டுலாம் போனால் யார் அழுவு போகிறா, யார் கவலைப்படுறா? இல்லைங்க ஃப்ரெண்ட், இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போகணுன்னு, போட்டு தள்ளணும், இல்லைன்னா நம்ம சாகணும். ஏதோ ஒன்று தான் நடக்கணும்னு சொல்ல மாட்டேன். இல்லைங்க எந்த இடத்துல இருக்கா? இங்கே தான் ஃப்ரெண்ட் இருக்கா. எஸ்கேப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ ஆல்ரெடி நிறைய டைம் போட்டு தள்ளியாச்சு. பாய் கிளவி, பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், வெடப்பா எஸ்கேப் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள் எங்கடா போனால் நீயும் வெளில வந்து பிடிச்சிக்க வேண்டியதானே. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், அங்கேயே தான் நிற்பா, வீட்டை விட்டு வெளில வர மாட்டா. பரவாயில்ல, எப்படியும் நம்ம தப்பிச்சிட்டு வந்து எண்டுன்னு போட்டாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட். எப்பா தீர மாதிரி வந்துட்டா. ஓகே பாய் ஃப்ரெண்ட், கிளவிக்கிட்டேருந்து எஸ்கேப் பண்ணாச்சு. அடுத்த என்ன வீடியோ போகணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட். டாட்டா பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்.